அந்த பிசிக்ஸ்ல ஒரு 100 மார்க் வந்துடாதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்ட் தானே? ஸோ மொத்தமா உங்களுக்கு 120 மார்க்ஸ் லாக். ஸோ இது எல்லாத்தையுமே உனக்காக என்னோட ஒர்க்ஸ்லாம் விட்டு எனக்கு நடுவில் எக்ஸாம்ஸ்லாம் கூட வருது. பட் நான் எக்ஸாம் பொருட்டாவே மதிக்காம உங்களுக்காக வந்து நடத்துறதுக்காக வரேன். லைவ்ல பிசு தட்டாம உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, எங்கேயுமே உனக்கு டவுட்டே வராது. அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பட் நீ பண்ண வேண்டியது என்னன்னா வந்து லைவா அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். Hey guys, this is Riaz. Welcome back to Brainymedic NEET Tamil. I'm a third year MBBS student. யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பின்னாடி 100 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே முக்கால்வாசி பேர் அந்த ஃபிசிக்ஸில் ஒரு 100 மார்க் வந்துடாதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இங்கே நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்ட் தானே? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஆல்ரெடி நான் வந்து ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ்னு கொடுத்துருந்தேன். பட் அது எங்கே நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு 20 டேஸில் 20 கூட இல்லை, நெக்ஸ்ட் 15 டேஸில் ஐம் கோனா டீச் த ஹோல் 12th ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட்டு 15 நாளில் ஆல்ரெடி நம்மளோட 2-3 சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அண்டு கெப்பாசிட்டன்ஸ். இந்த வீடியோ போடும்போது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் முடிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. கெப்பாசிட்டன்ஸ் இந்த 2 சாப்டர்லேருந்து யூ வில் பி கெட்டிங் சம்வேர் அரவுண்ட் 5 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 5 கொஸ்டின் கிட்ட இதிலேருந்து மட்டும் வரும். இதில் நான் என்ன சொல்ல வரேன், ஃபஸ்ட்டு திங்கன்னா, இந்த 100 மார்க் அடையிறதுக்கு நீ 12th ஃபிசிக்ஸை மொத்தமாக உட்காந்து கரைச்சிட்டேன்னு வையேன், அது போதும். 12th ஃபிசிக்ஸை மொத்தமாக உட்காந்து கரைச்சி குடிக்கணும். இதுக்கப்புறமா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, சர்க்கியூட் அனலைசிஸ், சர்க்கியூட்டு ப்ளஸ்ஸு கரண்ட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு ப்ளஸ்ஸு மேக்னெட்டிசம். அதுக்கப்புறமா இஎம்ஐ ஏசி, இஎம்ஐ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ளஸ் ஏசி. அதுக்கப்புறமா இஎம் வேவ்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறமா வேவு ப்ளஸ்ஸு வேவ் ஆப்டிக்ஸு. ஓகே? அதுக்கப்புறமா உன்னோட மாடர்ன் ஃபிசிக்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 5 கொஷினு, இதில் 5 கொஷினு, இதில் 4 கொஸ்டின்னு, இதில் 3 கொஸ்டின்னு, இதில் 2 கொஸ்டின்னு, இதில் வேவ் ப்ளஸ் வேவ் ஆப்டிக்ஸு ப்ளஸ் ரே ஆப்டிக்ஸ் போட்டுக்கோ. ரே ஆப்டிக்ஸ் கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல, உட்காந்து படிங்க. நான் ஈஸியாக நடத்தி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. ஸோ இது 3மே சேர்த்து 5 கொஸ்டின் கிட்ட வந்துடும். மாடர்ன் ஃபிசிக்ஸில் அரௌண்ட் 7லேருந்து 8 கொஸ்டின் கிட்ட வந்துடும். ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 10, இதில் ஒரு 4, இதில் ஒரு 3, இங்கே ஒரு 5. ஸோ 15, இது ஒரு 19, இது ஒரு 24. ஸோ மொத்தமாக உங்களுக்கு அரவுண்டு 120 மார்க்ஸ் லாக் இந்த வர சாப்டர்ஸை. பட் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே முக்கால்வாசி பேர் சோம்பேறி அந்த மாதிரி கேவலமாக இருக்கீங்க, சோம்பேறித்தனமாக. இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உனக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் டெய்லி சொல்கிறேன், டெய்லி 7:30க்கு லைவ் வருவேன். டெய்லி 7:30 PM. ஒரு 6 ஹவர் என் கூட உட்காந்து உன்னால் படிக்க முடியாதா? நான் சீரியஸாக கேட்குறேன், ஒரு 6 ஹவர் என் கூட உட்காந்து உன்னால் படிக்க முடியாதா? இந்த 6 ஹவர் லைவ்லேயே உட்காந்தேன்னா அந்த சாப்டரை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணாலும் இந்த சாப்டர் நீ முடிச்சிடலாமே. முடிச்சுட்டு உட்காந்து கொஷின் சால்வ் பண்ணு நாள் பூரா. ஈவினிங்கில் தான் நான் கிளாஸ் நடத்துகிறேன். ஈவினிங்கில் கிளாஸ் நடத்துகிறேன். அந்த கிளாஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ கேட்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. நான் எதுக்கு லைவ் நடத்தணும்? இல்லை நானும் எல்லாரும் மாதிரியும் ப்ரீமியர் போட்டு போயிடலாம்ல, ரெக்கார்ட் பண்ணி. எனக்கும் டைம் மிச்சமாகும். நான் பாட்டுக்கு என்னோட இஷ்டத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டு போயிடலாம்ல. நான் திருப்பி சொல்கிறேன், இது கடைசியாக நான் கேட்குற விஷயம். 12th ஃபிசிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஆமாண்ணா நடத்துங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லையா வேணாண்ணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடு, எனக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கண்ணா, லைவ் தான் வேணும் அப்படின்னா லைவில் வேணுன்றவங்க நான் அட்டன் பண்ணுவேன், நான் கன்சிஸ்டண்ட்டாக லைவ் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் லைவில் வந்து நடத்துகிறேன். இல்லையா நீங்கள் ரெக்கார்டிங்கே போடுங்கண்ணா அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோ, பிகாஸ் லைவ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரணும். சரியா? ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ஹைப் பண்ணி விட்டுரு, பிகாஸ் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ சேரணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே உனக்காக என்னோட ஒர்க்ஸ்லாம் விட்டு எனக்கு நடுவில் எக்ஸாம்ஸ்லாம் கூட வருது. பட் நான் எக்ஸாமை பொருட்டாவே மதிக்காமல் உங்களுக்காக வந்து நடத்துறதுக்காக வரேன் லைவில். ஸோ லைவ் நான் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து படிக்கணும். ஸோ நீங்கள் ஆசைப்படுறீங்க இந்த மார்க்கை நீ ஃபுல்லாக எடுக்கணும், இந்த சாப்டரை தரவாக முடிக்கணும் அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறேன், பிசுறு தட்டாமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? எங்கேயுமே உனக்கு டவுட்டே வராது. அந்த அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் நீ பண்ண வேண்டியது என்னென்னா வந்து லைவாக அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த சாப்டர்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஃபார் ஷோர் 100, பட் தரவாக முடிக்கணும். என் கூட சேர்ந்து உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் வீடியோ கூட சீக்கிரமாக வரும். பட் இட்ஸ் நாட் அ ப்ரிடிக்ஷன் வீடியோ. எக்ஸாக்டாக நான் வந்து எங்கெல்லாம் என்ன மாதிரி கொஸ்டின் வரும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் கொண்டு வரேன். சரியா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோ நான் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி டவுட்ஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு, அந்த டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வில் மீட் இந்த நெக்ஸ்ட் செஷன். ஸோ இன்னும் யாராச்சும் இறுதி சுற்று ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திருப்பி சொல்கிறேன், இதை விட உனக்கு கம்மியான ப்ரைஸில் எங்கேயுமே டெஸ்ட் சீரிஸ் கிடைக்காது. அடுத்த மாதத்துலேருந்து டெஸ்ட் சீரிஸோட மார்க் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது ஆல்ரெடி 8 பார்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, 7 முடிஞ்சிருச்சு, 8வது வரப்போகுது. ஸோ அந்த பார்ட் டெஸ்ட்லேயும் வந்து எழுதாதவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போயே ஜாயின் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணு. நம்மளோட ஆப்பில் நோட்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க போய் ப்ளே ஸ்டோரில் பிரைனிமெடிக் எடுவர்ஸ்னு சர்ச் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஹோப் யூ பீப்பிள் லைக் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.